சிறிய குற்றமாக இருந்தாலும் பெரிய குற்றமாக இருந்தாலும் குற்றத்தை சீரியஸா கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம மக்களை நிறைய குற்றங்களை ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்றோம். தைரியமா ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் குழந்தைய தப்பா டச் பண்ணாருன்னா வந்து சொல்றாங்க, இது 10 வருஷம் கழிச்சு நடக்கல. அதனால சில குற்றங்கள் தலைப்புல, அதாவது போக்சோ கேஸ்லயே வருது சில குற்றங்கள். அதே மாதிரி SC/STலயும் இப்ப வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் கொடுத்து ஈவன் ஜாதி பேர் சொன்னாலும் உடனடியாக அதுக்கே ஒரு எஃப்ஐஆர் போடுறோம். அடிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, காயம் இருக்குங்கிறது கட்டாயம் கிடையாது. இது வரைக்கும் இப்ப ரீசெண்டா வந்த குற்றங்கள்ல கூட ஒரு 2 கேஸ் தான் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. பாக்கி எல்லாத்தையும் நம்ம அக்யூசர் கண்டுபிடிச்சிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா அதே நேரத்தில் மக்கள் இடையில விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிறைய குற்றங்கள் வந்தா தகவல் சொல்லுங்கும் போது நம்ம அதை ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து அதை குறைக்க ஏற்பாடு பண்ணக்கூடாது. போக்சோல வருதுன்னு AWPSக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் AWPS இன்ஸ்பெக்டர் உடனே நடவடிக்கை எடுக்கலன்னு தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை பத்தியும் விசாரிப்போம். அது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோளும். யாரும் தவறினா அதுவும் நடவடிக்கை எடுப்போம். நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அரெஸ்ட் பண்ணி எல்லாரையும் முடிச்சுட்டா உங்களுக்கே கேஸை பற்றி முழு விவரம் தெரியும். இப்போ எந்த சம்பவம் நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது போலீஸ் தரப்புல நம்ம காவல்துறை தரப்புல உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அதோட கண்ணோட்டங்கள், மக்கள் பார்க்குற கண்ணோட்டமும் எங்கள் கண்ணோட்டமும் ஒன்றாங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.